கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மேய்ப்பன் என்கிற நிலைமையில் உள்ள விஷயங்களில் சிலதை நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நிறைய ஆழமான வசனங்களை படித்ததுனால இந்த லேசான வசனத்தை மறந்து விட்டீர்களோன்னு நினச்சிட்டேன். நல்ல வேளை எல்லாரும் சொன்னீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் தேவனாக, நம்முடைய இரட்சகராக, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருக்கிறார். அதிலே ஒரு விஷயம், நம்மை மேய்த்து நடத்துகின்ற மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குட் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர்களில் பலவிதம் உண்டு. கள்ள மேய்ப்பர்கள் உண்டு, கூலிக்காக மேய்க்கிறவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க கூடியவர், கொடுத்தவர். சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸோ ஜீவனையும் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு நல்ல மேய்ப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். தாவீது தன்னுடைய மேய்ச்சலின் போது ஒரு விசை ஒரு ஆட்டை சிங்கம் கவ்விக்கொண்ட வேளையிலும், இன்னொரு விசை ஒரு ஆட்டை கரடி கவ்விக்கொண்ட வேளையிலும் அந்த துஷ்ட மிருகங்களோடு போராடி, தன் உயிரை பணயம் வைத்து போராடி அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான். அல்லேலூயா. ஆகவே அதே போல ஒரு மேய்ப்பன் தான் தாவீதின் குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் பிசாசின் வாயிலிருந்து, பாதாளத்தின் வாயிலிருந்து, 2ஆம் மரணம் என்று சொல்லுகிற அந்த சதாகாலம் வாதிக்கப்படுகிற அக்கினி கடலின் வாயிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இயேசு நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை பற்றி அவரே சொல்லும் பொழுது 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பன். சும்மா ஆடுகளை பற்றி எனக்கு தெரியாது, எல்லாம் நம்பர் தான் தெரியும். 1000 பேர் வருகிறார்கள் நடத்து, அப்படி என்றல்ல, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அறிகிற அனுபவம். அல்லேலூயா. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அதான் அந்த நல்ல மேய்ப்பன். ஒவ்வொரு ஆடுகளை குறித்து அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகளும் என்னை என்ன செஞ்சிருக்கிறது, அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சகேயு மரத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது இயேசு வந்து அவனை பெயர் சொல்லி அழைத்தார். ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு உங்கள் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலவரங்களை இயேசு அறிந்திருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னை முற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார், உன்னை நன்கு அறிந்திருக்கிறார். நீ அவரிடத்தில் வந்தால், அவருடைய மேய்ச்சலின் கீழ் வந்தால் கண்டிப்பாக உன்னை மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என்ன யாரும் கவனிக்கிறது இல்லையே,
எனக்கு யாரும் கிடையாது, என்னை விசாரிக்க யார் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு உதவி செய்ய யார் உண்டு, எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை சொல்லக்கூட யாரும் இல்லையே என்றெல்லாம் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை முற்றும் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக 16 ஆண்டவர் இயேசு நம்மை அறிந்திருக்கிறது போல அவரையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆடுகளாய் இருக்கின்ற நாம், நம்மைத்தான் ஆடுகள் சொல்றார், அவரை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்கவும் ரெடி, கொடுத்து விட்டார் சிலுவையிலே. நமக்காக எதையும் செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தம். அந்த இயேசு கிறிஸ்து நம்மை முழுமையும் அறிந்திருக்கிறவராகவும் இருக்கிறார். இப்பொழுது நாம் அவரை அறிய வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை இந்த இயேசுவை ஏதோ கடவுள்களில் ஒருவர் என்று நினைத்திருக்கலாம், கடவுள்களில் ஒரு நல்ல கடவுள் என்று நினைத்திருக்கலாம். நீங்கள் நினைத்தது போல இவர் கடவுள்களில் ஒருவர் அல்ல, இவர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இவர் கடவுள்களில் நல்ல கடவுள் அல்ல, இவர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் அறிய வேண்டும். இவர் ஆயிரங்களில் ஒருவர் என்று அல்ல, இவர் தனித்தன்மை வாய்ந்தவர், இவரே தேவன். அல்லேலூயா. இவர் ஒருவரே எந்த ஜாதி, இனம், மதம் சொல்லிக்கொண்ட மனிதர்களுக்கும் இரட்சகராக நம்மை சிருஷ்டித்த தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவர். அல்லேலூயா. அதான் அவருடைய பெயரோடு கிறிஸ்து என்கிற பெயர் இருக்கிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட். அனாயிண்டட் என்ற அர்த்தம். திடீர்னு கூட்டாதீங்க, முதல்ல நல்லா இருந்துச்சுல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அனாயிண்டட், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி ஃபர்ஸ்ட் இதில் மெயின்டைன் பண்ணுங்க, திடீர்னு கூட்ட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர், தம்முடைய ஜனத்தை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று பெயர். அப்போ இரட்சகராக விளங்கும்படி தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர், அதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அதனால் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு அவர் பலியிடப்பட்டதனால் உண்டான பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்று இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களாய் மாறும் பொழுது நம்முடைய சிருஷ்டிகராகிய தெய்வத்துக்கு பிள்ளைகளாக நாம் இருந்து காலமெல்லாம் அவருக்குள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இந்த இயேசுவை இன்றைக்கு அடிப்படையாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவை இங்கே நான் சொன்னேன். ஆகவே அன்பர்களே, இயேசுவை நீங்கள் தொடர்ந்து அறிய வேண்டும். விசுவாசிகளாக, சீஷர்களாக இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை நாம் நன்கு அறியும் பொழுது அவரிடத்திலிருந்து நிறைய நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நாம் அதிகமாக அறியும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை பெற்று அவருடைய திட்டங்களின் வழி எழும்பி நடக்க முடியும், வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. எனவே நாமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன் சொல்லும் பொழுது எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தவர் என்று சொன்னேன், எல்லாரையும் அறிந்திருக்கிறவர் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது விதமாய் கூறினார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த மேய்ப்பன் தேடுகிற மேய்ப்பன், காப்பாற்றுகிற, ரட்சிக்கிற மேய்ப்பன். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 10:6 பார்க்கும் பொழுது காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்று சீஷர்களை அனுப்பினார். அப்ப காணாமற் போனவர்களை தேடுகிற ஒரு பணி
இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பணி. கானானிய ஸ்திரீ வந்து அவளுடைய மகளுக்காக விண்ணப்பம் செய்த பொழுதும் சீசரிடத்தில் இயேசு அது பற்றி பேசின பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு 15:24, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அல்லேலூயா. அப்ப இயேசு காணாமற் போனவர்களை தேடக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் பொழுதும் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து காணாமற் போனவைகளை தேடுகிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களில் யாராகிலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து இன்றைக்கு ஒளித்து வாழ்கிறீர்களா? அவரை விட்டு விலகி நிற்கிறீர்களா? காணாமல் போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி தேவ பிரசன்னத்தில் இருந்து காணப்படாமல் போய்விட்டீர்களா? ஒருவேளை யூடியூப்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை பற்றி தான் இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரண்டை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். சிலர் தனி ஜபம் இல்லாதபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் காணப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு இயேசு என்று சொல்லலாம், நீங்கள் சர்ச்சுக்கு கூட வரலாம், ஊழியத்தில் கூட பங்கெடுக்கலாம். ஆனால் தனி ஜபத்திலே இயேசுவோடு பேசுகிற அந்த பழக்கம் இல்லாமல் அப்படியே நாட்கள் நீண்டு கொண்டு போகிறது என்றால் நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து காணப்படாமல் போய்விட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படி காணப்படாமல் போன ஆடுகளாகிய உங்களை இயேசு தேடுகிறார். அல்லேலூயா. யார் யார் காணப்படாமல் போனீர்கள்? ஆதாம் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏவாள் மூலம் ஆதாமுமாக பாவம் செய்த பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஒளித்து கொண்டார்கள், காணப்படாமல் போனார்கள். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லுகிற தேடுதலின் சத்தத்தோடு கூட கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். இதுபோல இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு காணப்படாமல் போனவர்கள், ஜப வாழ்க்கையிலிருந்து காணப்படாமல் போனவர்கள், கர்த்தருக்காய் செய்த ஊழியங்களிலிருந்து விலகி காணப்படாமல் போனவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை ஆராதனையிலே காணப்படாமல் போனவர்கள் யாரா இருந்தாலும், அல்லது மொத்தமா இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி பின்வாங்கி காணப்படாமல் போனவர்கள், உங்களை அவர் விட்டுவிடவில்லை, அவர் மறந்து விடவில்லை. போனா போகட்டும், வந்தவன் வரட்டும் என்று அப்படி நினைக்கிறவர் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நீ வேண்டும். ஒரு ஆடை ஆகிலும் இழந்து போவது அவருக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, அவைகளில் ஒன்று காணப்படாமல் போயிற்று என்று லூக்காவிலே படிக்கிறோம். மத்தேயுல 18வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த 100 ஆடுகளில் ஒன்று சிதறி போயிற்று என்று சொல்லி இருக்கிறது. சிதறி போயிற்று. அப்போ அந்த 100 ஆடுகளில் ஒன்று காணப்படாமல் போயிற்று. அது எப்படி காணப்படாமல் போச்சுதான்? சிதறி போயிற்று. இட் காட் ஸ்கேட்டர்ட். எப்படியோ அப்படி எல்லாமா ஒரு இது வந்ததில் அப்படி கொமஞ்சு போயிருச்சு, சிதறி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த சிதறி போகிறதை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 9:36 சொல்லும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேய்ப்பன் இல்லாம சிதறிப்போகுது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அப்போ தன் வழியே போகுது, சிதறி போகுது, கர்த்தருடைய வழியில நிக்கல, வசனத்தின் சத்தியத்துல வளரல, உபதேசத்துக்குள்ள நிக்கல.
அது தன் மனம் போல எங்களுக்கு மேய்ப்பன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் காலத்திலே இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லாதபடியினால் அவனவன் தன் போக்கிலே போனான், தன் மனதுக்கு நலமானதை செய்தான். அதே மாதிரி இன்றைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். அல்லேலூயா. அன்பு சகோதரா சகோதரி, உங்களில் யார் ஒரு குறிப்பிட்ட சபையில் அங்கமாகாமல் இருக்கிறீர்கள்? ஒரு போதகரை உங்கள் மேய்ப்பனாக கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை ஒரு மந்தையில் சேர்க்க விரும்புகிறார். நீ சிதறுண்ட ஆடாக அலைந்து திரிவது உனக்கு பாதுகாவல் இல்லை. கண்ட துஷ்டமிருகம் உன்னை அடித்து போடும். நீ சிதறுண்ட ஆடாக நீ அலைந்து திரிந்தால் உனக்கு பசும்புல் கிடைக்காது, உனக்கு அமர்ந்த தண்ணீர் கிடைக்காது, உனக்கு ஆறுதல் தேறுதல் கிடைக்காது. அங்கலாய்ப்போடு அலைந்து கொண்டு இருப்பாய். உன் வாழ்வில் சமாதானமே இல்லை. வேலைக்கு போற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை. வீட்டில் வந்தா வீடு உனக்கு பிடிக்கவே இல்லை. வாழ்க்கையே விரக்தியாய் வெறுப்பாய் கசப்பாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ இயேசுவாகிய நல்ல மேய்ப்பனை உனக்கு மேய்ப்பனாய் தெரிந்து கொள். அல்லேலூயா. அவர் நடத்தும் ஒரு சபைக்குட்படு, அந்த சபையில் நிலைத்திரு, அந்த சபை ஆராதனைகள் ஜப கூட்டங்களில் தொடர்ந்து பங்கு பெறு. அப்பொழுது நிச்சயமாய் நீ சிதறுண்ட நிலையில் இருந்த நீ சேர்த்து கொள்ளப்பட்ட நிலையில் வந்து விடுவாய். அல்லேலூயா. சிதறுண்டு போனவர்கள், மேய்ப்பன் இல்லாதபடியினாலே சிதறுண்டு போனவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் 37 38 வசனங்கள்ல சொல்லும் பொழுது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகவே நீங்கள் அறுப்புக்கு எஜமானாகி அவரை நோக்கி அறுவடைக்கு ஆட்களை வேலைக்காரர்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். இன்றைக்கு அது போல இருக்கிறது. சில இடங்கள்ல பாருங்கள், ஊழியக்காரர்கள் இல்லை. வட இந்திய பகுதிகளிலே கிராமங்களில் விசுவாசிகள் கேட்பார்கள் அடிக்கடி, எங்களுக்கு ஒரு மிஷினரியை அனுப்புங்க என்று சொல்லி. ஒரே மிஷினரி பல இடங்கள்ல கிலோமீட்டரா டிராவல் பண்ணி ஊழியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வாரந்தோறும் போக முடியாது. மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, இப்படி பல இடங்களில் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மேய்ப்பர்கள் இல்லை. இருக்கிற மேய்ப்பன் தன்னால் என்றவரை பாடுபடுகிறான். ஆனாலும் எல்லாரையும் சேர்க்க முடியலையே. அநேகர் சிதறுண்டு கிடக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சிதறுண்டு கிடக்கிற ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த நல்ல மேய்ப்பனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதற்கு வேலையாட்களை அனுப்பும் என்று நாம் வேண்டிக் கொள்ளணும். மிஷனரிகள் திரளாக எழும்ப வேண்டும் என்று சபை ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது மேய்ப்பர்கள் எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படும் பொழுது ஆங்காங்கே சிதறி இருக்கிற ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள், மந்தைக்குட்படுவார்கள், மேய்ப்பனுடைய கோலுக்குட்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கு பாருங்க. அதாவது எசேக்கியேல் 34 5ஆம் வசனம், மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. ஸ்தோத்திரம். மேய்ப்பன் இல்லை, அதனால இவங்க அநேகர் என்ன பண்றான், வட இந்திய குக்கிராமங்களிலே ஒரு கஷ்டம் வந்தா மந்திரவாதியை தேடி போறாங்க. அப்படி பட்சிக்கப்பட்டு போறாங்க. அவனுடைய ஆலோசனைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்பதுதான் அவனுடைய ஆலோசனை. அதை கொடு, இதை கொடு, கடைசியில் உன் பிள்ளைய பலி கொடு, உன் புருஷனை பலி கொடு என்கிற அளவுக்கு போறான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் மேய்ப்பன் இல்லாதபடியால் ஆடுகள் சிதறுண்டு காட்டு மிருகங்களுக்கு இரையாகி போயின. அல்லேலூயா. இந்த தெய்வ மக்களே, ஆனபடியினால் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள் அதிகமாக வர வேண்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஃபுல் காஸ்பல் சபைகள்ல கூட இன்னும் சில சபைகளுக்கு ஒரு ஊழியக்காரரை இந்த டைமாவது தருவீர்களா, இந்த டிரான்ஸ்பர் பீரியட்லயாவது எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் கிடைப்பாரா என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்கள் இருக்கிறார்கள் தெற்கிலே, தென்னிந்தியாவிலே. அப்போ பாருங்கள், நம்ம இவ்வளவு ஸ்தாபனமாய் ஊழியம் செய்யும் பொழுதும் இங்கேயும் மேய்ப்பன் இல்லாத தட்டுப்பாடு இருக்கிறது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக பலரும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப யார் யாரோ கள்ள தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். வீடு சந்திப்பு ஊழியத்தை மட்டும் தங்கள் ஊழியமாய் கொண்ட சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சபையும் கிடையாது,
ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ ஆலோசனைப்படி ஊழியம் செய்ய மாட்டார்கள், வீடுகளை சந்தித்து திரிவார்கள். அப்படி ஒரு வீடு சந்திப்பு ஊழியம் என்று எங்கேயாவது இருக்கிறதா? நீ ஒரு சபைக்கு உட்பட்டு இரு, ஒரு ஒழுங்குல இரு. நீ எந்த உபதேசத்தை கை கொண்டு இருக்கிறாய் அது ஒரு தெளிவாய் இருக்கட்டும். ஊருக்கு ஒரு உபதேசம், வீட்டுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு குழப்பிக்கிட்டு அப்படி தெரியாத, அதுதான் இந்த கள்ள ஆட்கள், கள்ள மேய்ப்பர்கள் வந்து சூறையாட வருகிறார்கள், உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வருகிறார்கள், உங்களை ஏமாற்ற வருகிறார்கள். புரிந்து கொள்ளணும், மேய்ப்பன் இல்லாதபடியினால் ஆடுகள் சிதறுண்டு காட்டு மிருகங்களின் வாயிலே விழுந்து போகிறது. அல்லேலூயா. நல்ல வசனங்களை கேட்டு நல்லா சேர்ந்து ஜபம் பண்ணி விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு வளர்ந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நிலை நிற்போம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல உபதேசங்கள்ல உறுதி வராம போச்சுன்னா இப்படிதான் அலைஞ்சு தெரிஞ்சு யார் கையிலையாவது மாட்டி பிறகு ரொம்ப சங்கடமான நிலைமைகள்ல மாட்டுகிறோம். சரி, அடுத்ததாக எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப் பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆமென். மேய்ப்பன் இல்லாதபடினால ஆடுகள் சிதறடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்தது சில இடத்துல மேய்ப்பனே என்ன பண்ணி விட்டுட்டானா? வாசிக்கலையோ? மேய்ப்பனே என்ன பண்ணிட்டான்? சிதறடிச்சு விட்டுட்டான். மேய்ப்பன் சேர்க்க வேண்டியவன், ஆனா மேய்ப்பனே என்ன பண்றான்? துரத்துறான். மேய்ப்பனே சிதறடிக்கிறான். அப்படியும் சில இடத்துல இந்த சங்கடங்கள் நடந்து போகிறது. மேய்ப்பர்கள் தங்களுடைய சுயநலத்தினால, தங்களுடைய சுயத்தினாலே அந்த சுயத்துக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணியாச்சுன்னா அவளை துரத்துகிறது, சிதறடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரர்களை திருத்த வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை, தப்பு செய்கிற ஆட்டுக்கு ஒரு தட்டு கொடுக்க வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை. ஆனா துரத்துகிறது, சிதறடிக்கிறது, இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் தங்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கையினாலே துரத்துகிறார்கள். சிலர் விசுவாசிகளிடத்திலிருந்து அதை இதையும் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் விசுவாசிகள் வருத்தப்பட்டு போகிறார்கள். சிலர் அநியாயம் செய்து ஒரு நியாயமான ஆலோசனைகள் கொடுக்காம பட்சபாதமாய் நடந்து கொண்டு அப்படியெல்லாம் செயல்படுத்தும் பொழுது விசுவாசிகள் சிதறுகிறார்கள். சில கடினமான வார்த்தைகளை பேசி அப்படியே கோபத்தை கொப்பளிச்சு மக்கள் மேல ஒருவரை குறிவைத்து பேசி இப்படியெல்லாம் நடக்கிறது. இதனால பாதிக்கப்பட்டோம். இங்கே சொல்லப்பட்டு ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு ஓடுகிறார்கள், ஒரு சபையிலிருந்து அடுத்த சபைக்கு போறார்கள், அடுத்த சபையிலிருந்து அடுத்த சபைக்கு போறார்கள். இதுல ஒரு காரணம் மேய்ப்பன் இல்லாம சிதறடிக்கப்படுறது, இன்னொரு காரணம் மேய்ப்பனே சிதறடிப்பது. இப்படி இன்றைக்கு ஆடுகள், மனிதர்கள், தேவ மக்கள், மந்தையில் சேர வேண்டியவர்கள் சிதறுண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனுடைய உள்ளம் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு, எரேமியா, எசேக்கியேல் எல்லாரை கொண்டு இப்படி எழுதி வச்சிருக்கிறார். அது இந்த காலத்திலும் ஆங்காங்கே சில காரியங்கள் அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இதுக்கெல்லாம் பரிகாரம் நாம் நம்மை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிப்பது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக சரியாக நிற்பது. இந்த மாதிரி மக்களுக்காக, சிதறுண்டு அலைகின்ற மக்களுக்காக, காணப்படாமல் போன மக்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க, பாரப்பட, நம்மால் எந்த விதத்தில் அவர்களை போய் அழைத்து கொண்டு சபையில் சேர்க்க, இது மாதிரிப்பட்ட கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று ஏற்கனவே சொன்ன, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். காணப்படாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும், சிதறப்பட்டதை தேடவும் ரட்சிக்கவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். இந்த ரெண்டு கூட்டமும், காணப்படாம போன கூட்டமும் சரி, சிதறடிக்கப்பட்ட கூட்டமும் சரி, கர்த்தர் இழந்து தவிக்கிறார். அவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இப்போ இழந்து நிற்கிறார். அந்த தகப்பன் தன் இளைய குமாரனை இழந்து தவித்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் இந்த ஆடுகளை, ஒன்றில் அதுவா காணாம போயிடுச்சு, இல்ல மேய்ப்பன் இல்லாம சிதறி போச்சு, இல்ல மேய்ப்பனை சிதறடிச்சு விட்டுட்டான்,
அவர் மொத்தத்தில் கர்த்தர் அந்த ஆத்மாவை இழந்துட்டார். அவரல்லவா விலை கொடுத்து வாங்கினார். சிலுவையில் தன் ஜீவனை விலையாய் கொடுத்து, சிலுவையில் தன் இரத்தத்தை விலையாய் கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களை அவர் வாங்கி இருக்கும் பொழுது யாரோ சிதறடிச்சிட்டாங்க, இல்ல தானா சிதறப்பட்டு போயிட்டு அல்ல காணப்படாம போயிட்டுன்னு சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு ஒரு பெரிய இழப்பு. அல்லேலூயா. அவருடைய உள்ளம் துடிக்கிறது, தேடுகிறது. அவர் தேடுகிறவர். ஆதாமை பற்றி சொன்னேன். ஆதாமே நீ சொல்லுங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேடி வந்தார். சகைவு நீ சீக்கிரமாய் இறங்கி வா, அவனை தேடி வந்தார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? அந்த பின்மாற்றக்கார சீஷர்களை திபேரியா கடற்கரையிலே தேடி சென்றார். எங்கும் தேடி செல்லுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு நல்ல மேய்ப்பன். அவர் காணாமல் போனதையும் சிதறுண்டதையும் இழந்து போனவைகளையும் தேடுகிறவரும் ரட்சித்து காப்பாற்றி சபையில் சேர்க்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு கூட மறுபடியும் யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வர்றேன். யோவான் 10:16 வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அல்லேலூயா. இயேசு முதல்ல சொன்னார், நான் காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் அப்படி சொன்னார். இப்ப அவரை தான் சொல்றாரு யோவான் 10ல், இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளையும் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவருடைய அர்த்தம் என்ன? இந்த இஸ்ரவேல் வீட்டார் மட்டும் அல்லாமல் புறஜாதிகளும் எனக்கு உண்டு. எந்த மனுஷனும், ஆதாமின் சந்ததி அனைவருக்கும் நான் மேய்ப்பனாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வெறும் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டுமல்ல, இந்த சபையில் கூடி வந்திருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும், எல்லா ஜாதியினருக்கும் இயேசு பொதுவானவர். இயேசு எல்லாருக்கும் உரியவர். இயேசு எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இது ஆதி முதலே தேவனுடைய உள்ளத்தில் இருந்த திட்டம். கிறிஸ்து இயேசுவின் சிலுவையினாலே நிறைவேற்றப்பட்ட திட்டம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் என்ற ரகசியம் பிதாவுடைய உள்ளத்தில் அதிகாலம் முதலே இருந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது என்று பவுல் எழுதி வைத்தார். அப்போ ஆண்டவருக்கு ஆதாம் தொடங்கி ஆபிரகாமை தெரிந்து கொண்ட காலங்களிலும் கூட, அதுக்கு பிறகு ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை மேன்மையாய் நடத்தின காலங்களிலும் கூட, அதுக்கு பிறகுள்ள இந்த காலத்திலும் கூட தேவனுடைய உள்ளம் வெறும் ஒரு கூட்ட மக்களை தேடுகிற உள்ளம் அல்ல, அது முழு மனுக்குலத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாமும் நம்மை பற்றி மற்றும் கரிசனை உள்ளவர்களா வாழக்கூடாது. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வெளியே நிறைய ஆடுகள் இருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இந்த மிஷன் சண்டே அன்றைக்கு நமக்கு அந்த பாரம் வரட்டும். எங்கள் சபைக்குள் வருகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாரும் சிந்தியுங்கள். இவர்களுக்காக ஜெபிக்கிறதும் இவர்களுக்கு ஊழியம் செய்யறது மட்டுமல்ல, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் இருக்கின்றன. அல்லேலூயா. அவைகளுக்கும் நாம ஊழியம் செய்யணும். பாருங்கள், தேவனை குறித்து சொன்னேன். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அந்த காலத்திலிருந்தே அவருக்கு அப்படிதான். ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்து கொண்டார். ஆனா ஏறக்குறைய அவனுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு யோபுவையும் தேவன் நடத்தினார். அல்லேலூயா. யோபு ஆபிரகாம் சந்ததிக்காரன் சொல்ல முடியாது. அதே மாதிரி அடுத்த கட்டங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது மோசே காலத்துல எல்லாம் இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்பட்டார்கள். ஆனா அதுக்கு வெளியே இருந்த ஒரு எத்ரோன் ஒருத்தர் இருந்தான், அவன் ஆசாரியனாக இருந்தான். பிலேயாம் ஒருத்தர் இருந்தான், அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். அப்புறம் அந்த இஸ்ரவேலர்கள் யோசுவா தலைமையிலே கானான சுதந்தரிக்க வரும் பொழுது அந்த புறஜாதி ஆகிய எரிகோக்குள்ள ஒரு ராகாப் இருந்தா. அவளும் இஸ்ரவேலுக்குள்ள வர்றேன்னு ஆசைப்பட்ட பொழுது தேவனை விசுவாசத்த பொழுது சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு மோவாபிய பெண் ரூத்து, மாமியார் நகோபி கூட இஸ்ரவேலுக்குள்ள வந்தவுடனே அவளையும் சேர்த்து கொண்டார். அப்ப அந்த நாட்களில் இருந்தே தேவனுடைய திட்டம், இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும், சொல்லுங்க, வேற ஆடுகளும் உண்டு. இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த காலத்திலும்
சமாரியா ஸ்திரியை தேடி சென்றார். ஒரு பெரிய யாத்திரை பண்ணி சமாரியாவின் கிணற்றண்டையில் உட்கார்ந்து அங்க ஒரு பெரிய ஊழியமை நடத்தினார். ஆனா சமாரியர்கள் புறஜாதியார் அல்ல, பிரிந்து போன 10 கோத்திரத்தார். அவங்களுக்கும் யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இயேசு அப்படி யாரையும் ஒதுக்க கூடாது என்று சொல்லி தான் ஒரு யூதனாக உலகத்தில் பிறந்தோம், தானே போய் சமாரியர்களுக்கு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அவர் கதரேனருடைய நாடு வரைக்கும் கப்பல் பயணம் செய்து அங்கே சென்று அந்த அந்நிய தேசத்துக்காரனுக்கு ஊழியம் செய்தார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை விடுதலையாக்கி அவனை அந்த நாட்டுக்கு ஊழியம் செய்ய அவனை அனுப்பி வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இயேசு சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் மட்டுமல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சத்தமாட்டே சொல்லுங்களேன். உங்க ஆத்மாவுக்கும் நல்லது, என் பிரசங்கத்துக்கும் நல்லது. எப்படி? அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் முதலாவது அனுபவிப்போம். நல்ல மேய்ப்பன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை நன்கு அறிந்திருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக தேடி தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து, எந்த கட்டுகளில் சிக்கினாலும் மீட்டெடுத்து ரட்சித்து சபையில் சேர்க்கிறவர், அவரோடு சேர்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. நம்மை மட்டுமல்ல, அவர் மற்றவர்களை என்ன செய்கிறாரு? தேடுகிறார். அவர் சிந்தின ரத்தம் இத்தனை பேருக்கு மட்டும் சொந்தமானா போதுமா? அவர் எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்பட்டா, நான் அவ்வளவு பாடுபட்டதுக்கு அது மேன்மையா இருக்குமே, அது நல்லா இருக்குமே என்று அவர் ஆசைப்படுகிறார், விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அப்ப நாம் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த காணாமல் போன ஆடுகளை, வேற ஆடுகளை தொழுவத்துக்குள்ள கொண்டு வரணும். நாம் மிஷனரிகளை அனுப்பி மிஷனரி ஊழியங்களை தாங்கி ஜெபித்து நாம் இந்த வேற ஆடுகளை என்ன செய்யணும்? உள்ள கொண்டு வர இந்த நல்ல மேய்ப்பனோடு கூட நிக்கணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ஆகவே ஒரு நிமிஷம் நாம் அடுத்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி, இங்கே சிலர் ஒருவேளை வேதனையோடு பாரத்தோடு வந்திருப்பீங்க, கஷ்டத்தோடு வந்திருப்பீங்க. நீங்க முதலாவது இந்த நல்ல மேய்ப்பனை அனுபவியுங்கள். அடுத்தது இந்த நல்ல மேய்ப்பனை பிறர் அனுபவிக்க அவர்களையும் கொண்டு வாருங்கள். இதை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன் வேதனை, உன் பாரம், உன் துக்கம், உன் ஆறுதல் இல்லாத அங்கலாய்ப்பு, உனக்கு பதில் கிடைக்காத கேள்வி, ஆமேன், உன் சந்தேகங்கள் எல்லாவற்றோடு இப்பொழுது இந்த நல்ல மேய்ப்பனுடைய மார்பிலே நீ சாய்ந்து கொள். நல்ல மேய்ப்பனுடைய மார்பிலே சாய்ந்து கொள். அவர் உனக்கு மேய்ப்பனுக்கு மேய்ப்பனாக, தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் பரம தகப்பன், அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஒரு பாடல்ல 2 சரணம் நான் பாடும் பொழுது அப்படியே அவர் மார்பிலே சாய்ந்து, உன் கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாம் அவர் சுமக்கிறவர். அந்த நல்ல மேய்ப்பன் உனக்காக எதையும் செய்வார். ஏனென்றால் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுவோமா? நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அந்தோ. வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லும் பொழுதே ஆறுதல் வரும். நான் யாரோ ஒருவன் ஒருத்தி நினைக்காத, இந்த கர்த்தர் உனக்கு சொந்தமானவர், உன்னை உண்டாக்கினவர், உனக்காய் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர். நீயும் அப்பான்னு கூப்பிடலாம், உனக்கும் உரிமை இருக்கிறது. நீ
நீயும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். உனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அந்தோ, நான் உந்தன் பிள்ளை. ஒரு விசை கூட அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. பாடும் பொழுதே கவலைகளை மாற்றும், துக்கங்களை எடுத்துவிடும், மனபாரங்களை, சஞ்சலங்களை, மன அங்கலாய்ப்புகளை எடுத்துவிடும் அப்பா. அந்தோ அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அந்தோ, நான் உந்தன் பிள்ளை அந்தோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உட்கார்வோம். இரண்டாவதாக இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிற விஷயம் எபிரேயர் 13:20 நாம் பார்க்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவனம் பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு பெரிய மேய்ப்பன். இந்த பெரிய மேய்ப்பனை தேவன் மரித்தோலிருந்து எழும்பி வர பண்ணி அந்த இயேசு கிறிஸ்துவாகிய பெரிய மேய்ப்பனை கொண்டு நம்மை நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நடப்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய சகலவிதமான நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக நம்மை நடத்துகிறார். சோ இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மேய்ப்பன், நம்மை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பன், நம்மை தேடி ரட்சிக்கிற நல்ல மேய்ப்பன், அதோடு கூட நம்மை வாழ்வெல்லாம் நடத்துகிற பெரிய மேய்ப்பன். அல்லேலூயா. நம்மை கொண்டு சேர்க்கிறவர் மட்டுமல்ல, தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சபையில் சேர்க்கிற மேய்ப்பன் மட்டுமல்ல, தொடர்ந்து நம்மை நடத்துகிற, பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும்படி நடத்துகிற, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறத்தக்க வண்ணம் நம்மை நடத்துகிற பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் உங்களை நடத்துகிறோம் என்றால் அந்த பெரிய மேய்ப்பனால் நியமிக்கப்பட்டவர்களாக, அவருக்கு பணிவிடைக்காரர்களாக உங்களை நடத்துகிறோம். ஆனால் எங்கள் சித்தப்படி நடத்தக்கூடாது. இந்த பெரிய மேய்ப்பன் மூலமாய் பிதாவின் சித்தப்படி நடத்தணும். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ நம்மை நடத்துகிற கர்த்தர் எசேக்கியேல் 34:15 ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனம், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மேய்க்கிறவர் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி சேர்த்தாச்சு, இனி சும்மா விட்டுருவாரா? சும்மா விட மாட்டார். தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் நடத்துவார், வாழ்நாளெல்லாம் நம்மை மேய்ப்பார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் டெய்லி அந்த ஆடுகளை வெளியே கூட்டிட்டு போறான், புல்வெளியில கூட்டிட்டு போறான், தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போறான். சங்கீதம் 23 சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை மேய்த்து நடத்துகிறான். அல்லேலூயா.
ஒவ்வொரு பாயிண்டா சொல்ல போனா நமக்கு இன்னைக்கு டைம் அனுமதிக்கல. அந்த சங்கீதம் 23 சொல்லி இருக்கிறது போலவே நம்மை போஷித்து, நம்மை தாகம் தீர்த்து, நம்மை வழி நடத்தி, நம்மை சரியான நீதியின் பாதையில் நடத்தி, நமக்கு எதிரான எதிராளிகளை அவரே சந்தித்து அழித்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நீடித்த நாட்களாய் அவருக்குள் சந்தோஷமாயிருக்க, அவருடைய தொழுவத்துக்குள் இந்த பூமியிலே சபையிலே, அதுக்கு பிறகு அவரோடு கூட புதிய எருசலேமிலே எப்பொழுதும் அவருடைய தொழுவத்துக்குள் நம்மை அழகாய் வைத்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த பெரிய மேய்ப்பனுடைய அழகான நடத்திப்பு. ஆகையினால் தேவ மக்களே, ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த பெரிய மேய்ப்பனுடைய வேலைக்காரர்களாக நின்று செய்யக்கூடிய சின்ன மேய்ப்பர்களாகிய நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களை நாங்கள் சொல்லும் பொழுது அதை அந்த பெரிய மேய்ப்பன் தந்த கிருபையினாலும் ஞானத்தினாலும் தான் சொல்லுகிறோம், எங்கள் சொந்த ஞானத்தினால சொல்லுகிறது அல்ல. அதனால அந்த வார்த்தைகளை அந்த பெரிய மேய்ப்பனுடைய வார்த்தை என்கிற அறிவோடு சிந்தையோடு நீங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு அந்த தேவ வார்த்தைகளின் வழி நடவுங்கள். அந்த வார்த்தை தான் உங்களை போஷிக்கிற பசும்புல்லாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் நல்ல பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து ஆவியில நிறைந்து ஜெபிக்க பழகுங்க. ஆவியில நிரம்பி பாடல் பாடுங்க. ஆவியில நிரம்பி ஆராதனை பண்ணுங்க. பாடல் ஆராதனை நடத்துகிறவர்களும் சும்மா ஏதோ பாட்டுக்காக பாட்டல்ல, ஆராதனைக்காக ஆராதனை அல்ல, ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீரினால் மக்கள் தாகம் தீர்க்கப்படத்தக்கதாய் நடத்துவீர்களாக. அல்லேலூயா. நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பணும், ஜீவ தண்ணீரை தாராளமா பருகணும். அப்படி அந்த பசும்புல் மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே மேய்ச்சல் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பெரிய மேய்ப்பனுடைய பெரிய வேலை. அவர் நம்மை நாள்தோறும் நடத்துகிறார், நமக்கு வேண்டிய ஆறுதல் தருகிறார், சமாதானம் தருகிறார், நமக்காக முன்னணியில் நின்று சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறார். அதுக்காகத்தான் அவர் கையில் ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கிறது. கோலு நம்மளை தட்டுறதுக்கு, தடி சத்துருவை ஒரே தட்டா தட்டுறதுக்கு. அல்லேலூயா. இதான் ரெண்டையும் கையில வச்சிருக்கிறார். கோலு நம்மளை தட்டி சீர்படுத்துறதுக்கு, தடி அவனை மண்டையிலே தட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. சிங்கமானாலும் சரி, கரடியானாலும் சரி, ஓநாய் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்முடைய பெரிய மேய்ப்பனுடைய கையில் ஒரு தடி இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை சேதப்படுத்த விடமாட்டார், மந்தையை சிதறடிக்க விடமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆட்டை கூட பிடிக்க விடமாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பெரிய மேய்ப்பனுடைய நல்ல மேய்ச்சலுக்குள்ள நீங்க இருக்கணும், எப்பவும் அவரோட இருக்கணும். மேய்ப்பனோட தான் ஆடு இருக்கும், ஆடோட தான் மேய்ப்பன் இருப்பார். ஆமென். நம்ம மனுஷிகத்தில் இருக்கிறோம், ஆனா அவர் நம்மளோடு ஆவியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிறார், நம்மளோடு எப்பவும் இருக்கிறார். ஸோ எங்கே இருந்தாலும் அந்த மேய்ப்பனுடைய சத்தம் கேளுங்க, அந்த மேய்ப்பனோட நீங்க பேசுங்க. உங்க சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவர் சத்தம் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு காதுல எப்பவும் மே 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 சத்தம் என்னது கேட்டுருக்கோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா ஆடுகளும் சேர்ந்து அது ஒரு சைஸாக சத்தம் போட்டுட்டு வந்துட்டே இருக்கும். அந்த சத்தத்திலே தான் அவர் வாழ்கிறார். அப்படித்தானே? ஆமாம். அது ஒரு 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 யூனிஃபார்மான ஒரு சத்தம் போல இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒன்று சிக்கிருச்சுன்னா மேன்னு ஒரே கத்தும். அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அவருக்கு. உடனே இந்த மந்தை எல்லாம் நிறுத்தி போட்டுட்டு அதை தேடி போவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் ஆண்டவரோட பேசி ஆண்டவரோட கேட்டு அப்படியே வாழ்க்கையில முன்ன போயிட்டு இருங்க. ஏதாவது கஷ்டம் வந்தா மேன்னு சத்தம் போடுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அவன் என்ன செய்தானா, மக்கள் அதட்ட கூடுதலா என்ன பண்ணானா, சத்தம் போட்டானா. அதான் சில சமயத்தில் நமக்கு கூடுதலா சத்தம் போட வேண்டிய நேரம் வரும். அப்ப யாரையும் பார்க்க கூடாது, யார் தட்டுனாலும் கேட்க கூடாது. ஆண்டவரே, இயேசுவே, பிதாவே என்று ஒரே கூப்பாடா என்ன செய்ய வேண்டியதான், கூக்குரல் போட்டுற வேண்டியதான். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சா நினைச்சிட்டு போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவை, நான் கூப்பிடுறேன், அவர் என்னை வந்து காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கணும்,
அவர் நம்ம சத்தத்தை கேட்கத்தக்கதா எப்பவும் நம்ம அவரோட உறவாடி கொண்டிருக்கணும். இந்த அனுபவத்தில் அந்த மேய்ப்பனோட நம்ம முன்ன போனோம்னா பிதாவின் சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறும். தேவனுக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்து மூலம் நமக்குள் அவர் என்ன பண்ணுவாராம்? நடப்பிப்பார். அல்லேலூயா. இதுதான் இந்த பெரிய மேய்ப்பனுடைய அழகான வேலை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிற இன்னொரு வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை வாசியுங்கள். உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இங்கே இயேசுவை பற்றி என்ன வார்த்தை சொல்லி இருக்கு? வசனத்தை கவனிப்பீங்களா இல்லையா? பிரதான தூதன் சொல்லுங்க. சாரி, பிரதான மேய்ப்பர் என்ன சொல்லி இருக்கு? சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், அடுத்து பெரிய மேய்ப்பர், அடுத்து பிரதான மேய்ப்பர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பர் நமக்கு நல்ல மேய்ப்பர், நமக்காக ஜீவனை தந்தவர், நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை தேடி வந்து ரட்சித்து சபையிலே சேர்க்கிறவர், மந்தையிலே சேர்க்கிறவர். இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பர். அவர் நம்மை சரியாய் மேய்த்து அழகாய் நடத்துவார். பிதாவுக்கு பிரியமானதை நம்மிலே நடப்பிப்பார். தேவனுடைய சித்தத்தை நமது வாழ்வில் நிறைவேற்றி அங்கே புதிய எருசலேம் மகிமையில நம்மளை கொண்டு சேர்ப்பார். அதே இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன். பிரதான மேய்ப்பன்னா மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பன். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி இப்படி வார்த்தைகள் இருக்கு. எஜமான்களுக்கெல்லாம் எஜமான், மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பர். அல்லேலூயா. அப்ப நான் எங்களையும் மேய்ப்பன் சொன்னேன்ல. பாஸ்டர்னா என்னது தமிழ்ல? மேய்ப்பர். மேய்ப்பர் தான். நம்ம போதகர்னு எழுதுறோம். அந்த காலத்தில் அப்படி பழகிட்டோம். போதகர்னா டீச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீச்சருக்கு நம்ம ஆசிரியர்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம். சரி, இதுல வேதத்தை போதிக்கிறவர் பைபிள் டீச்சர். டீச்சர். சபையை நடத்துகிறவர் பாஸ்டர். ஏன்னா பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி, அதான் மேய்ச்சலின் ஊழியம், மேய்ச்சலின் ஊழியம். அல்லேலூயா. சோ இந்த மேய்ப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் பிரதான மேய்ப்பர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதை கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுவோம். ஆமென். அப்போ பிரதான மேய்ப்பர் இனி ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் நியமித்த மேய்ப்பர்களில் யாரெல்லாம் நல்ல முறையில் மந்தையை மேய்த்தார்கள், யாரெல்லாம் சபை ஊழியத்தை உண்மையாய் செய்தார்கள், உத்தமமாய் செய்தார்கள். இங்க சொல்லியிருக்கு கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். அப்போ ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் யாரெல்லாம் மனப்பூர்வமா மக்களை நடத்தினார்கள், யாரெல்லாம் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. காணிக்க கிடக்கிற இடம் தேடி ஓடுகிறது, அப்படி அல்ல. ஒண்ணு கிடைக்காட்டாலும் சரி, அதுக்காக அல்ல. பணத்தை முன் வச்சல்ல, பொருளை முன் வச்சல்ல, பதவியை முன் வச்சல்ல. நாளைக்கு உயர்த்துவார்கள், என்னைய நாலு பாராட்டி வார்த்தை சொல்லுவார்கள். இந்த ஒரு ஆதாயத்தையும் தேடாமல் மனப்பூர்வமாகவும் உற்சாக மனதோடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியம் நமக்கு தரப்பட்டால் அதுல ஒரு உற்சாகம். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இருமாப்புனா பெருமை, கௌரவம், தலக்கணம். அப்படி ஒரு ஆளுகை செய்யக்கூடாது. பெரிய ஆளு, வா போ இரு எலும்பு
அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இப்படி ஒரு மாதிரி இருமாப்பாய் ஆளுகிறது அல்ல, மந்தைக்கு மாதிரியாய் முன்ன நின்று நீயும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்களையும் வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணு. அல்லேலூயா. இப்படி உத்தமமாய் ஊழியத்தை, மேய்க்கிற ஊழியத்தை செய்தால், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீடம் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ற எல்லாருக்கும் நீதியின் கிரீடம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. மகிழ்ச்சியின் கிரீடம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் உண்டு, பாடு சகிக்கிறவர்களுக்கு அந்த கிரீடம் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீடம் என்ன தெரியுமா? மகிமையுள்ள வாடாத கிரீடம். அப்போ எங்களுக்கு தந்த சபை ஊழியத்தை மனப்பூர்வமாக, உற்சாக மனதோடு, மந்தைக்கு மாதிரியாக நன்றாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் இதை மனதிலே பதித்து கொள்ளுங்கள். நாம் சபை ஊழியத்திலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரயாசம் வந்தாலும் சகிச்சு பொறுத்து, பாடுகளை சகித்து, நிந்தைகளை அவமானங்களை சகித்து, பசி வந்தாலும் சில வேளை கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் நிலைத்திருந்து செய்யும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சமாரியா ஊழியத்துக்கு போகும்பொழுது கடுமையான பசியோட போனார். பசியோட நடக்க முடியாம கிணற்றண்டையில உட்கார்ந்துட்டார். அப்பவும் ஒரு ஊழியம் வருது. அந்த சமாரியா ஸ்திரீ உடனே ஊழியத்தை தொடங்கியாச்சு. சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுட்டு செய்வோன்னு பார்க்கல, பசி உண்டு. அங்கே அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன விடுதலையாக்க போகும் பொழுது அவருக்கு ரொம்ப நித்திரை, முழிச்சிருக்கவே முடியல, களைப்பா இருக்கு. படகுல தூங்கிட்டாரு. தூக்கம் உண்டு, களைப்பு உண்டு, எல்லா கஷ்டங்கள் உண்டு. இயேசுவாகிய மனுஷகுமாரனுக்கே அதெல்லாம் இருந்ததென்றால் இந்த மண்ணின் மனுஷகுமாரர்களாகிய நமக்கு இருக்குமா? இருக்காதா? அல்லேலூயா. நிறையவே இருக்கும். ஆனாலும் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு நாம் நமக்கு தரப்பட்ட சபையை நேசித்து, மந்தையை நேசித்து, ஆடுகளை நேசித்து, இந்த தொழுவத்தில் அல்லாத பிற வேற ஆடுகள் எதெல்லாம் உள்ள கொண்டு வர சித்தமா இருக்கிறார் அதையும் நேசித்து நாம் இந்த ஊழியத்தை உற்சாக மனதோடு நாம நல்ல ஒரு மனப்பூர்வமாக மந்தைக்கு மாதிரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது நமக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுது. டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தயவு செய்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கருத்தாய் கவனத்தோடு ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் சூடிடுவோமே, ஜீவனை ஊற்றிய நாம் ஜீவ கிரீடம் சூடிடுவோமே, ஜீவனை ஊற்றிய நாம் தேவ சித்தமே செய்தோர் பெறவே ஜெயவேந்தனாய் வருவார். தேவ சித்தம் செய்தோர் கிரீடம் பெறுவதற்கு அவர் கிரீடம் சூட்ட ஜெயவேந்தராய் வருவார். ஜீவ கிரீடம் சூடிடுவோமே, ஜீவனை ஊற்றிய நாம் சுவிசேஷ பணியிலே, மிஷனரி பணியிலே, சபை ஊழியத்திலே ஜீவனை ஊற்றி தியாகம் பண்ணி உற்சாக மனதோடு, ஆமென், ஊக்கத்தோடு, மனப்பூர்வமாக முன்மாதிரி உள்ளவர்களாக, நம்முடைய சாட்சியை காத்து கொண்டவர்களாக இயேசுவுக்காக பிரயாசப்படுவோமாக. அப்பொழுது தேசம் சந்திக்கப்படும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் தொழுவத்துக்குள் கடந்து வரும். பிற ஜாதிகள் இயேசுவுக்குள் வருவார்கள், பிற மதஸ்தர் இயேசுவுக்குள் வருவார்கள். அந்த ஒரு ஆவலோடு வாஞ்சையோடு நானும் இந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றி தியாகத்தோடு ஜீவனை ஊற்றி ஊழியம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன், மிஷனரி ஊழியங்களுக்காக இன்னும் தியாகத்தோடு நான் ஜெபிப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆமென்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்திருக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், என்னை தேடி வந்தவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், அவரை நான் நேசிக்கிறேன். நல்ல வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க ஐயா, வாய் திறந்து பேசுங்க அம்மா. நல்ல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். இயேசுவாகிய நல்ல மேய்ப்பர், ஆமீன். அவரை நான் அனுபவிக்கும் பொழுதே அவரை பின்பற்றி நானும் அநேகரை இந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் கொண்டு வருவேன், கொண்டு வர நான் பிரயாசப்படுவேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அந்த பெரிய மேய்ப்பனுடைய நல்ல மேய்ச்சலை என் மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த பெரிய மேய்ப்பனுடைய நல்ல மேய்ச்சலை என் மூலமாய் அவர் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். எசேக்கியேல் 34 போல என்னை கடிந்து கொள்ளுகிற நிலைமைகள் வந்து கொள்விடக் கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி கர்த்தரிடத்திலே பேசுவீர்களாக. அப்பொழுது இந்த மேய்ப்பனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மை இன்றைக்கு உண்டாகும், உங்களுக்கு ஒரு கிருபை இன்றைக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வாய் திறந்து இன்னும் வாய் திறக்கல சிலருக்கெல்லாம் இது என்ன பூட்டுன்னு தெரியல. வாய் கட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவன் தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டது மாதிரி நீங்களும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனைன்னு கூப்பிடுங்க, பெரிய மேய்ப்பரை கூப்பிடுங்க. ஆமென். ஊழியக்காரர்கள் பிரதான மேய்ப்பனுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். அது வரைக்கும் அந்த நிமிஷம் வரை உற்சாக மனதோடு செய். ஆமென். மனப்பூர்வமாய் உன் ஊழியத்தை செய். ஆமென். முன்மாதிரியாய் செய், நற்சாட்சியாய் செய். ஹல்லேலூயா. இருமாப்பாய் ஆளாதே. ஆமென். சோம்பலோடு செய்யாதே, மனசோர்வோடு செய்யாதே, மன உற்சாகத்தை விட்டு சும்மா கடமைக்கு ஊழியம் செய்யாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணு. அதிகாலை ஜெபத்துக்கு எழும்புவது முதல் இரவு தனி ஜெபம் முடித்து படுக்கிறது வரைக்கும் உற்சாக ஆவி உன்னை நிரப்புவதாக. மனப்பூர்வத்தோடு ஆமென். கர்த்தருடைய ஊழியத்திற்காய் பயிற்சி பெறு, கர்த்தருடைய ஊழியத்தை செய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆமென். கிறிஸ்துவினுடைய ஊழியம் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இந்த மிஷன் சண்டையிலே கடந்த 35 ஆண்டுகள் தேவன் செய்த கிரியைகளை பார்த்தோம். இது போதாது ஊழியர்களே, உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிற ஊழியர்களாய், அந்த பெரிய மேய்ப்பனை பின்பற்றுகிற ஊழியர்களாய், அந்த பிரதான மேய்ப்பனை மாத்திரம் எதிர்பார்த்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் எழும்புவீர்களாக. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் விசேஷமாய் இன்றைக்கு ஊற்றப்படுவதாக. எல்லா சோர்பின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென். எல்லா சோம்பலின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. காலதாமதத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. அவசியமில்லாத தூக்கங்கள், உறக்கங்களின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஜெபிக்க விடாத பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஊழியர்களை விட்டும் விசுவாசிகளை விட்டும் இந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுது துரத்தப்படுவதாக. நல்ல மேய்ப்பனே, எங்களுக்காய் சத்துருவோடு போராடுகிறவரே, சிங்கங்களோடும் கரடிகளோடும் ஓநாய்களோடும் போராடி ஜெயம் தருகிற எங்களுடைய நல்ல மேய்ப்பனே, ஆமென். இன்றைக்கு யாரை பிசாசு கட்டி போட்டிருக்கிறார், யாருடைய உள்ளத்தில் எந்த நல்ல ஊற்றை அடைத்து போட்டிருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் அந்த ஊற்றுகள் திறக்கப்படட்டும், அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். எங்களுக்குள் கர்த்தர் ஊற்றுகிற ஜீவ தண்ணீர் ஜீவ நதியாய் புறப்படட்டும். ஜீவ நதியாய் எங்களிலிருந்து புறப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்குள் ஊற்றுகிற ஜெப ஆவி எங்களுக்குள் இருந்து ஆமென் வல்லமையான கிரியைகளாக புறப்படட்டும். எங்களுக்குள் ஊற்றுகிற வேத வசனத்தின் அந்த தெய்வ ஞானம் ஹல்லேலூயா, அது பிரசங்கங்களாய், அறிவுரைகளாய், ஆலோசனைகளாய், செய்திகளாய், போதனைகளாய் புறப்படட்டும். எல்லா தடைகள், கட்டுகள் உடைக்கப்படட்டும். மேய்ப்பனே, உம்முடைய மந்தையை வளர்த்துகிற மேய்ப்பர்களாக, உம்முடைய மந்தைக்காய் உழைக்கிற தேவ மக்களாக எல்லாரையும் மாற்றுவீராக. இதுவரை நான் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இனி நான் போராடி ஜெபிக்க போகிறேன். ஜெபமே ஒரு யுத்தமாக நான் செய்ய போகிறேன்.
அந்தகார சக்திகள் ரொம்ப பலப்பட்டது போல் காணப்படுகிறது. ஆனால் அவன் ஒரு இமைப்பொழுதில் சகாயமின்றி அவன் நாசமடைந்து விடுவான். அந்த லூசிபருடைய கிரியைகள் இந்த தேசத்திலே செல்லுபடி ஆகாது. அது நீடிக்க முடியாது, நீடிக்க முடியாது. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய சகல கிரியைகளும் அழிக்கப்படும், அழிக்கப்படும். சிதறுண்ட ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், காணாமற் போன ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். இழந்து போன ஆதாம்கள் திரும்ப வருவார்கள், இழந்து போன சகையுக்கள் திரும்ப வருவார்கள், இழந்து போன இளைய குமாரர்கள் திரும்ப வருவார்கள். ஷபலபலப கபரபௌதரா ஷபலப கபரபௌதரா ரிஃபரபரபரபலபு கபரப ஷலபௌதரப ஷலபௌதரியா. நல்ல மேய்ப்பனே உமது அபிஷேகத்தை ஊற்றோ, நல்ல மேய்ப்பனே உமது அபிஷேகத்தை ஊற்றோ. ஜனங்களுக்காய் பாடு செய்ய ஆயத்தமாகிற அந்த தியாகத்தின் அபிஷேகத்தை ஊற்றோ, அந்த தியாகத்தின் அபிஷேகத்தை ஊற்றோ, அந்த சுய வெறுப்பின் அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றும், 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 ஊற்றும். ரிபா லபா லபா லபு கபா ரபா ஷலபா. ஆத்மாதாய ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள், மிஷனரி ஊழிய காரியங்களில் ஈடுபட்டு நிற்கிறவர்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளுங்க, புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளுங்க. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சரீரத்தை தாக்குற பலவீனத்தை குறித்து பயப்படாதே. உன் மனதை தாக்குகிற சில சிந்தனைகளை குறித்து பயப்படாதே, பயப்படாதே. விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். இது நித்திரை தானே ஒழிய இது மரணம் அல்ல. ஷபல பௌரபல பு கப ரப ரப லப ரப ஷல பௌத ரக்கப லப ரப ஷதல திஃபரப ஷல பௌதரப. உமக்கு ஊழியம் செய்வேன், உமக்கு ஊழியம் செய்வேன். என் இயேசுவுக்கு ஊழியம் செய்வேன். என் நல்ல மேய்ப்பனோடு கூட நின்று ஊழியம் செய்வேன். என் பெரிய மேய்ப்பனோடு சேர்ந்து நின்று சபை ஊழியத்தை செய்வேன். என் பிரதான மேய்ப்பனை மட்டும் மட்டும் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை நான் செய்வேன். இந்த ஊழியத்தில் வருகிற சகல பாடுகளையும் மனப்பூர்வமாய் சகிப்பேன், மனப்பூர்வமாய் சகிப்பேன். பாடுகள் நடுவிலும் கஷ்டங்கள் நடுவிலும் உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்வேன். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நான் வாசிக்கிற வசனங்கள், போதிக்கிற வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன். நான் முன்மாதிரியாய் இருப்பேன். ஷபலபு கபராது ரபலபா துரா ஷந்துனா ரிபலபோ ஷதலா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்குள் நல்ல மேய்ப்பன் ஊழியம் செய்வாராக. ஆமென். உங்களை கூட சேர்த்து அவருடைய ஊழியத்தை உங்களை கொண்டும் நடப்பிப்பாராக. ஷபா ரபா லிகசுரா குத்தரா சகல துரஹ ஷபலா. ஆமென். புதிதாய் வந்தவர்கள், பாரத்தோடு வந்தவர்களுக்கு நல்ல மேய்ப்பன் இப்பொழுது உம்முடைய ஊழியத்தை செய்வீராக. நல்ல மேய்ப்பன் ஊழியத்தை செய்வீராக. ஆற்றுகிற ஊழியம், தேற்றுகிற ஊழியம், தேடி சென்று சேர்க்கிற ஊழியத்தை செய்வீராக. ரட்சிக்கிற ஊழியத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் எல்லாரையும் உம்மோடு சேர்த்து கொண்டு ஆமென் உம்முடைய ஊழியத்தை உலகமெல்லாம் நடப்பிப்பீராக, தேசமெல்லாம் நடப்பிப்பீராக. மாநிலம் முழுவதிலும், மாவட்டம் முழுவதிலும், கிராமங்கள், பட்டணங்கள், தெருக்கள், வீடுகளிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு உமது ஊழியத்தை எங்களையும் சேர்த்து நடப்பிப்பீராக, நடப்பிப்பீராக, நடப்பிப்பீராக. எங்களையும் பயன்படுத்தி நடப்பிப்பீராக. உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் நாங்கள் பங்காளிகள், உம்முடைய மிஷனரி ஊழியத்திற்கு நாங்கள் பங்காளிகள். ஆமென். போராடி ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் பங்காளிகள், ஏழைக்கு உதவி செய்வதிலே நாங்கள் பங்காளிகள். உரா கபா ரபுலபா ஷந்துனமா. சிறுவர்களை எழுப்புவதில் நாங்களும் உமக்கு பங்காளிகள், வாலிபர்களை எழுப்புவதில் நாங்களும் உமக்கு பங்காளிகள், சபை ஊழியத்தில் நாங்கள் உமக்கு பங்காளிகள். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உமது குமாரனை நல்ல மேய்ப்பனாக அனுப்பினீர். அவர் எங்களை ரட்சித்து காப்பாற்றுவதற்காய் தன் ஜீவனையே கொடுத்தார். எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவை எங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களை எப்பொழுதும் தேடி தேடி வந்து காணாமற் போனவர்களை, சிதறுண்டவர்களை, இழந்து போனவர்களை, சிதறடிக்கப்பட்டவர்களை, தானாய் சிதறுண்டு போனவர்களை எல்லாரையும் தேடி வந்து ரட்சித்து மந்தையில் சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெரிய மேய்ப்பனாகிய இயேசு பிதாவுக்கு பிரியமானதை எங்களுக்குள் நடப்பித்து நாங்கள் பிதாவின் சித்தத்தை வாழ்க்கை முழுவதிலும் நிறைவேற்றக்கூடிய வெற்றி வாழ்க்கையிலே எங்களை மேய்த்து நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. பிரதான மேய்ப்பர் எங்களுக்கான எல்லா கிரீடங்களை வைத்துக்கொண்டு அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொண்டு வருவேன் சொன்னீரே. அந்த கிரீடங்களையும் பலன்களையும் எல்லாம் சேர்த்து ஆகாயத்தில் சீக்கிரம் கொண்டு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.